எல்லாருக்குமே பிடிச்ச வெனிலா கேக் ஓவன் இல்லாமல் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி பண்ணலாமா? வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்பாஞ்சியாக க்ரீம் இல்லாமல் அப்படியே சாப்பிடக்கூடிய வெனிலா கேக் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி பண்ணுறது. வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். குக்கரில் 100 கிராம் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரில் விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸ்கட் மட்டும் இருக்கட்டும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக் செய்கிறதுக்கான மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து பீட் பண்ணிக்கலாம். கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக வர்றதுக்கு இந்த மாதிரி முட்டையை ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் முட்டையிலேருந்து மேலே நுரையாக வரும். அந்த அளவுக்கு வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு 1/4 கப் ஃப்ளேவர் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம். முட்டையோடு சேர்த்து எல்லா பொருட்களும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ 1 கப் சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 3/4 கப் மைதா மாவு, பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சலிச்சிக்கலாம். நம்ம சலிச்சிட்டு சேர்க்கும்போது மாவில் கட்டிகள் எதுவும் இருந்தது அப்படின்னு சொன்னால் கேக் வந்து வேகாமல் அப்படியே உள்ளே இருக்கும். அதனால் நம்ம இப்படி சலிக்கும் போது கேக்கில் நல்லா துகளாக நல்லா சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கேக் மாவு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பொறுமையாக கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து கேக் டின்னில் வந்து மாற்றிடலாம். கேக் டின்னில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே பேக்கிங் பேப்பர் வச்சுட்டு பாதி அளவு வர வரைக்கும் மாவு ஊற்றிட்டு கேக் டின்னை 2 தட்டு தட்டி விட்டுடலாம். ஹேர் பபிள்ஸ் இருந்துதான் கரைஞ்சிரும். இப்போ ப்ரீஹீட் பண்ண குக்கரில் வந்து நம்ம வச்சிடலாம். வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். ப்ரீஹீட் பண்ண குக்கர் அப்படிங்கிறதால ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக வைக்கணும். கையில் சூடு எதுவும் பற்றாமல் வச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். 25லேருந்து 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம குக்கரில் செய்கிற கேக்கும் ஓவனில் செய்கிற கேக்கும் ஒரே மாதிரி ஸ்பாஞ்சியாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பார்க்கலாம். மீதி இருக்க மாவு வந்து இன்னொரு பேக்கிங் டின்னில் மாற்றிட்டு 2 தட்டு தட்டி விட்டுட்டு ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 170 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் வச்சிடலாம். மாவு கம்மியாக இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்க கேக் வந்து வெந்துருச்சா அப்படின்ட்டு பார்க்கலாம். வாவ், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம கத்தி வச்சு செக் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். அப்படியே ஆறட்டும். இப்போ நம்ம ஓவனில் வச்ச கேக்கும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் 2 கேக்கும் நல்லா சாஃப்டாக புசுன்னு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து வெளியே எடுத்துடலாம். நம்ம சூடாக இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் கேக் வந்து உடஞ்சிரும். இப்போ இந்த மாதிரி சைடில் வந்து எடுத்து விட்டுட்டு இப்போ 2 டின்னில் இருக்க கேக்கும் வெளியே எடுத்துடலாம். கேக் டின்னை கையால் ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ மேலே இருக்க பேக்கிங் பேப்பரை எடுத்துகிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாவ், நல்லா சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே நல்லா பஞ்சு மாதிரி மெத்து நல்லா கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. கடைகளில் விற்கிற மாதிரியே நல்லா ஸ்பாஞ்சியாக தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது நம்ம வந்து ஓவன் இல்லாமல் குக்கர்லேயே செஞ்சுட்டோம். இனிமேல் நம்மளுக்கு ஓவனே தேவைப்படாது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ப்ளைன் கேக் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நம்ம ஃப்ளேவர்டு க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வகையான கேக்கும் நம்ம குக்கர்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களோட அளவு மட்டும் சரியான அளவு பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். அடுத்து வந்து நம்ம முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதாவது நுர பொங்கல் வரைக்கும் நம்மளா பீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கேக் நல்லா ப்ளஃபியாக வரும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. கத்திலெல்லாம் ஒட்டாமல் ஷேப்பும் வந்து உடையாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. கடையில் விற்கிற மாதிரியே நல்லா பஞ்சு மாதிரி புசுன்னு நல்லா மென்மையாக பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்குது. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஓவனில் வச்ச கேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா சாஃப்டாக 2 கேக்குமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, சிம்பிளான கேக் வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிட்டோம். ஒன்று ஓவனில், ஒன்று வந்து குக்கரில். பாருங்கள் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்குது. கேக் செய்கிறதுக்கு குக்கர் இருக்கும்போது இனிமேல் ஓவன் இல்லையே அப்படின்ட்டு நினைக்கவே வேணாம். அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான கேக் வந்து குக்கர்லேயே நம்மளால் செஞ்சிட முடியும். பாருங்கள், நம்ம இந்த கேக் வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம். அதனால் இதை வெளியில் வச்சு அப்படியே சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் 3 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 5 நாளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றது தான் நல்லது. அதுக்கு மேலே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம குக்கிங் ஓன் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.